Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Chemistry Explain channel and good morning. எங்களோட டெய்லி எம்சிக்யூ ஸ்பேஸ் சீரிஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எம்சிக்யூ போட்டிருக்கு. அதே மாதிரி 2 எம்சிக்யூக்கு நான் வாய்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். இடையில ஒரு 5 days நான் ஊரில் இல்லாத காரணத்தால் நார்மலாக 2 எம்சிக்யூஸ் போட்டு அதுக்கான விளக்கத்தை எல்லாம் பதிவிட்டு கொண்டு வந்தேன். ஸோ இன்றைக்கு 3ஆவது நாளாக பதிவிடப்பட்ட எம்சிக்யூஸுக்கான விளக்கத்தை இந்த வீடியோ வழியில் இருக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. அதே போல இனி இன்ஆர்கானிக் ரிவிஷன் கிளாஸ் தொடர்ந்து நடைபெற்று ஏற்கனவே கூறப்பட்ட டீட்டெயில்ஸுக்கு அமைவாக எல்லாம் நடைபெறும். ரைட், இப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, நம்ம கொஸ்டின்ஸுக்கு சரியா மூவ் ஆகும். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணு வரலாறு தொடர்பான பின்வரும் கூட்டுக்களில் உண்மையானது. ரைட், ஜெனரல் எம்சிக்யூல உள்ள அணு வரலாறு தொடர்பான கேள்வி ஃபர்ஸ்ட் கூடுதலாக முதலாக கேள்வியாக வர இதே மாதிரி கேள்விகள் விஞ்ஞானிகள் பற்றி இது அப்படி வந்திருக்கு ஒரு கேள்வி. ரைட், நவீன அணு மாதிரியின் தந்தை ரதர்ஃபோர்ட் ஆவார். நவீன அணு மாதிரியின் தந்தை யாரு? நீல்ஸ் போர். யாரு? நீல்ஸ் போர். நவீன அணு மாதிரியின் தந்தை யார்? நீல்ஸ் போர். ஆகவே முதலாவது கூற்று wrong. ரைட், இரண்டாவது கூற்று, கால்வாய் கதிர்கள் எனப்படுவது புரோத்ரான்கள் ஆகும். கால்வாய் கதிர்கள் தான் என்ன? வாயுக்கு அயனாக்கம் அடைகிறது. வாயுக்கு அயனாக்கம் அடைகிறாங்க பாருங்க, எக்ஸ் கேஸ் ஒன்று இருக்கு. அயனாக்கம் அடைஞ்சா எக்ஸ் பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரனும் ஒரு பாசிட்டிவ் அயனும் வரும். இது எல்லாம் புரோத்ரனா? இல்ல, ஒன்றே ஒண்ணு மட்டும்தான் புரோத்ரனாக காணப்படும். என்ன? ஹைட்ரஜன் மட்டும்தான் H பிளஸ் ஆகும் போது உங்களுக்கு தெரியும் H பிளஸ்ல எலக்ட்ரான்கள் இருக்காது. ஹைட்ரஜன்ல நியூட்ரான் இல்லை, அப்ப புரோட்டான் மட்டும் காணப்படும். இது மட்டும்தான் புரோட்டானை தவிர கால்வாய் கதிர்கள் எல்லாம் புரோட்டான் அல்ல. கால்வாய் கதிர்கள் தான் பாசிட்டிவ் அயன்ஸ் தான் கால்வாய் கதிர்கள். ஆகவே இதுவும் பிழை. ரைட், தேர்ட், எலக்ட்ரான் ஒன்றின் நிறையானது புரோத்ரானின் நிறையின் 1840 மடங்காகும். புரோத்ரானின் 1840 மடங்குல mass of electron equal 1840 தர mass of proton. புரோட்டானின் திணிவின் 1840 மடங்கு. ஆகவே இது மிகச்சிறிய. இதை கொண்டு போய் கீழே விட்டா ஒன்றின் 1840 மடங்குன்னு வரும். அவ்வளவு சின்னதா இருக்கிறதாலதான் நம்ம திணிவெண்ணு கருதும் போது இலத்திரன்களை கருதலே 1840 மடங்கு சிறிது. ஆகவே இலத்திரர்கள் கணக்கெடுக்கப்படுறதுல திணிவெண்களே இலத்திரன் சிறியது. ஆகவே அந்த கூற்றும் பிழை. இந்த 1840 எல்லாம் பார்த்துட்டு உடனே சரின்னு நினைச்சிருப்பீங்க. அது கேள்வி ஒழுங்கா தமிழ் ஒழுங்கா வாசிக்கொண்டா அதுக்கான விளக்கம் சரி. அடுத்தது, இலத்திரன் ஒன்றின் நிறையானது சொல்றாச்சு. அஸ்டனினால் அனைத்து அணுக்களினதும் திணிவன்களை கண்டறிய முடிந்தது. அஸ்டன் திணிவன துணிந்தார், பட் எல்லாத்திலும் திணிவன துணி இல்லை. சமதானிகள் காணப்படுறதால அனைத்து சமதானிகள் தேடி எறிஞ்சு அதற்கான திணிவுகளை கண்டறிய முடியாது. ஆகவே அதுவும் பிழை. ரைட், ஐந்தாவது, அணு எண்ணெய் துணிய எக்ஸ் கதிர் நிலமாலைகளின் மேடுரன்கள் பயன்படுத்தப்பட்டன. யார் இது? மோஸ்லியின் பரிசோதனை. மோஸ்லியின் பரிசோதனை தான் என்ன? எக்ஸ் கதிரை யூஸ் பண்ணி அணுவன்களை துணிகிறது. அது உங்களுக்கு எக்ஸ் கதிர் நிலமாலை யூஸ் பண்ணி அணுவனை துணிகிறது. ரைட், அவரோட பரிசோதனை. ஆகவே இந்த கூட்டு சரி. ரைட், ஆகவே இதுக்கு ஆன்சர் என்ன? ஐந்தாவது ஆன்சர் இந்த கொஸ்டின் புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின், எக்ஸ் 2y என முதன்மை தாக்கம் மாறா வெப்பநிலை நடைபெறும். மாறா வெப்பநிலை இல்லைன்னா சமநிலை மாறிலி மாறாது. மற்றபடி சமநிலை மாறி தங்கி இருக்கிறது, வெப்பநிலை மாற்றணும். மாறா வெப்பநிலைன்னா அதுவும் மாறாது. அதுக்காகத்தான் வந்திருக்கு மாறா வெப்பநிலை. இத்தாக்கத்தின் அரை வாழ்வு காலம் 45 செகண்ட் எனில் 225 செகண்ட்களுக்கு பின் எஞ்சிய எக்ஸின் மூல்களின் எண்ணிக்கையை ஆரம்ப எக்ஸின் மூல்களின் எண்ணிக்கையின் பின்னமாக தருக. ரைட், இப்ப அரை வாழ்வு காலம் தந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோமே. x2y, எஸ்
மாறா வெப்பநிலை நடைபெறுது. அரை வாழ்வு காலம் 45 செகண்ட். 45 செகண்ட் அரை வாழ்வு காலம். ரைட். அப்ப 225 செகண்டுக்கு மேல கேட்கிறாங்க. அப்ப எத்தனை அரை வாழ்வு காலம் முடிஞ்சிருக்கும்? 5 அரை வாழ்வு காலம் முடிஞ்சிருக்கும். அப்படின்னா இப்ப என்ன மீனிங்டா? இப்ப பாருங்க, 32 ஒன்று இருந்தா 16 ஆகி 8 ஆகி 4 ஆகி 2 ஆகி. ரைட். 1 2 3 4 உண்டாகிடுச்சு. என்ன 1 2 1 2 3 4 5 1 2 3 4 5 மடங்காக குறைஞ்சிருக்கு. அப்ப அதான் இதுல மீனி 32,000 தான் ஒன்றா இருக்கும். ரைட். அப்ப 64,000 தான் 32 16 8 4 2 இருக்கும். இப்ப இது மீன் தெரியும் தானே? அப்படின்னா என்ன? அரைவாசியா கூடுறது. இது குளத்தில் கேள்வி. குளத்தில் 5வது செகண்டில் குளம் அரைவாசி நிரம்பினால் அதுக்கு அடுத்த செகண்டில் என்ன செய்யும்? சரி, முழுமையாக நிரம்ப எவ்வளவு நேரம் எடுக்கும்னா 10 நிமிஷம் இல்லை, 6வது செகண்ட்ல முழுமையாக தெரியும் தானே? அந்த கணக்கு மாதிரி தான் இது அரைவாழ்வு காலம். ஆகவே அரை அறையா கூட போகுது, அரை அறையா கூட போகுது, அரை அறையா கூட போகுது. இந்த கேள்விக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு இலகுவான ஒரு ட்ரிக் ஒன்று தான். அரையாம் என்னடக்கு, சாரி, அரையின் எண்ணாம் அடக்கு. அரையின் எண்ணாம் அடக்கு தான் இதுக்குரிய ஷார்ட்கட். அப்படின்டா என்னண்டா இந்த 5 எத்தனை அரைவாழ்வு காலம் முடிஞ்சிருக்கோ அத்தனை அரைவாழ்வு காலம். அப்ப 1 2 5ஆம் அடுக்கு. அப்ப என்ன 2 5ஆம் அடுக்கு 1 32 3 தான். இது எலுமிஞ்சிருக்க போகுது. 1ல இருந்து குறைஞ்சு அரையாகி அரை திருப்பி 8 இப்படி வரும். 4 உண்டாகி 8 உண்டாகி 32 உண்டாம இருக்கும் நடக்க போகுது. இதான் இதுல மீனிங். ஆகவே இதுக்குரிய ஆன்சர் எத்தனையாவது காட்டுறதுக்கு 3வது ஆன்சருக்கு தந்துருக்கு. ரைட். இதுக்கு 3வது ஆன்சர் தந்துருக்கு. ரைட். இதெல்லாம் கொஞ்சம் புது ஐடியாஸான கேள்வி, பட் நல்ல கேள்விகள். இப்படி கேள்வி ட்ரை பண்ணி கொடுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.